ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உங்களுக்கு பங்கர் பஸ்டிங் பாம்ஸ்ன்ட்டு பேர். அந்த ஒவ்வொரு பாம்புடைய எடையும் 30,000 டன். 10 அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட ஒரு வன்மையும் ஆற்றலும் இருக்கு. அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர்களை எங்களால் பார்க்கவே முடியாது. அவர்களுக்குள் வலிமையான ஆமாம், அவர்கள் அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் நினைக்கிறது. அவர்கள் ஜென்ம பகைவர்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்றுனா அமெரிக்கா முன்னாடி வந்துடுது. அதோட பின்னணி என்ன, ஏன் அப்படி சொல்கிறேன்? இஸ்ரேலை முதல் அங்கீகாரம் செய்ததே அமெரிக்கர்கள் தான். அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு முகிழ்த்திருக்க முடியாது. அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய வியப்பு இந்த இஸ்ரேலியர்கள் தொழில்நுட்பத்தில், அறிவியலில், போர் தந்திரத்தில் 3 பெரிய இராணுவ தளபதிகளையும் மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களையும் வீழ்த்திவிட்டார்கள். அமெரிக்கா இஸ்ரேலை மையக்கிழக்கு நாடுகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டும் என்றால் அதற்கு இஸ்ரேல் பலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இப்போ அமெரிக்கா தடுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ண அப்படின்ற மாதிரி. இதில் இந்தியா 2 பக்கமும் இருக்காங்க சார். இஸ்ரேலோடு நம்ம நல்ல நட்பு இருக்குது, ஈரானோடய நமக்கு நல்ல நட்பு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்தியா எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம்? நம்ம 2 பேரையும் நம்ம ரொம்ப ஈரானோட நம்ம ஃபாக்ஸில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யா பேசுகிறப்ப 2 டைம் ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாரு. இதோட பின்னணி என்ன? இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு கம்ப்ளீட் முட்டாள்தனமான ஒரு முயற்சி. அமெரிக்க முன்னாள் அதிபரை நீங்கள் அசாசினேட் பண்ணிட்டீங்க, படுகொலை பண்ணிட்டீங்கன்னா ஈரான் என்ன இருக்குமா? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு வார் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அந்த வார் நடந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியிருக்கு. ஈரான் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் ஒரு பக்கம் அவங்க ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? இஸ்ரேல் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து ஈரானுடைய அணு ஆயுத கூடங்கள், அந்த ஃபெசிலிட்டிஸை தாக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை பண்ணலைன்னா இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை, நாங்கள் அழிஞ்சிருவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவர்கள் ஒரு 10 நியூக்ளியர் பாம்ஸ், அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய வல்லமையை ஈரான் பெற்றுவிடும். அதை தடுக்கிற முயற்சியில் தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி 2 தடவை ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருக்காங்க. 1981 ஈராக் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது இந்த தற்காப்பு நடவடிக்கையாக ப்ரீஎம்டிவாக அவர்கள் தாக்கி அதை அந்த திட்டத்தையே ஈராக் கைவிடுற அளவுக்கு செய்தார்கள். இதே மாதிரி சிரியாலையும் இதற்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு தான் இந்த ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க, தரைக்கு மேலே இந்த உலைக்கூடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த தாக்குதலிருந்து தப்ப முடியாது. அதனால் அவர்களுடைய அணு ஆயுத கூடங்கள் எல்லாமே ஒரு 3 முக்கியமான இடங்களில் இருக்குது. ஒன்று ஃபோர்தோ, இன்னொன்று எஸ்பஹான், இன்னொரு இடம் நட்டான்ஸ். அந்த நட்டான்ஸில் தான் முதல் தாக்குதல் நடந்துச்சு. இந்த 3 இடங்களில் முக்கியமான இடம் ஃபோர்டோ. அந்த ஃபோர்டோ கிட்டத்தட்ட 80-90 மீட்டர் பூமிக்கு அடியில் இருக்குது. அதை தாக்கி அதை பிளந்து அங்கே இருக்கிற அந்த கூடத்தை நீங்கள் தகர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பங்கர் பஸ்டிங் பாம்ஸ்ன்ட்டு பேர். அதை ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அந்த குண்டுகள் இருக்குது. அமெரிக்கா அந்த குண்டுகளை சுமக்கக்கூடிய விமானங்களும் அமெரிக்காவிடம் தான் இருக்குது. அதனால்
அதை வச்சு தகர்த்தா தான் அந்த அளவுக்கு உள்ள போய் தகர்க்க முடியும். இது வரைக்கும் ஈரான் கொஸ்டின் பண்றது சரிதான். அமெரிக்காவோட பின்னணி இல்லாம இஸ்ரேல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஈரானோட யோசிக்கிறது சரிதானே சார்? அப்படி இல்லை, இன்னும் அமெரிக்கர்கள் வந்து அதில் தலையிடல, கிளைம் பண்ணல. ஆமா, அவர்கள் தலையிடல. பட் ஆனால் அந்த போர் நடக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இது மாதிரி ஒரு அவர்களை கலந்து அப்படின்றாங்க. அவர்கள் 2 பேரும் பெரிய நண்பர்கள் 70கள்ல இருந்து. இஸ்ரேலும் ஆமாம், அமெரிக்காவுக்கு வந்துட்டு வியட்நாம் போரினுடைய தோல்விக்கு பிறகு ஒரு குட்டி நாடு இத்தனை அரபு எதிரிகளை ஒரே நேரத்தில் பல முறை சமாளிச்சிருக்கே அப்படின்ற ஒரு வியப்பு அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால் அவர்களோட ஒரு நெருக்கமான நட்பை அவர்கள் உருவாக்கிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, நாட்சி கொடுமைகளுக்கு பிறகு யூதர்கள் மீது ஒரு அனுதாபம் உலகம் முழுக்க இருந்துச்சு. அமெரிக்காவில் நிறைய யூதர்கள் இருக்காங்க. அதனால் அங்கே அவர்களுக்குன்ட்டு ஒரு லாபி இருக்குது. இந்த காரணங்களால் அமெரிக்கா இஸ்ரேல் நட்பு, இஸ்ரேல் வந்து ஒரு நம்பகமான ஒரு தோழன், ஒரு நம்பகமான நாடு அப்படின்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு 70கள்ல இருந்து இருந்துச்சு. அதனால் அமெரிக்காவை கலந்துக்காத எந்த முடிவையும் இஸ்ரேலியர்கள் செய்ய மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய முடிவு. இதை வந்து நான் ஆச்சரியப்படலை இது நடந்ததுக்கு. ஏன்னா இது நடக்கும் அப்படின்ட்டு, இது எப்போ நடக்கும்ன்றது மட்டும்தான் கேள்விக்குறியே தவிர இது நடக்காத போயிடும்ன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போது ட்ரம்ப் வந்த பிறகு கிட்டத்தட்ட 6 முறை பேச்சுவார்த்தைகள், 5 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. 6வது பேச்சுவார்த்தைகள் ஒமான் மத்தியஸ்தம் பண்ணி போன ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்க வேண்டியது. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்குமான 60 நாள் அவர் டைம் கொடுத்துருந்தார், ஒரு காலக்கெடு. இந்த 60 நாட்களுக்குள் ஈரானியர்கள் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். அமெரிக்காவுடைய நிலை என்னென்னா, அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டுறது, அவர்கள் அமைதிக்கான செறிவூட்டல் என்பது வந்து 3.67% தான் யுரேனியத்தை நீங்கள் செறிவூட்டணும். அவங்க 60% செறிவூட்டிருக்காங்க. 2023 இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி 83% மேலே அவர்கள் செறிவூட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கு. 90% நீங்கள் செறிவூட்டிட்டீங்கன்னா அதை குண்டா மாற்றிடலாம். ஓகே, சரிதானா? இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படின்னா, 408 கிலோகிராம் யுரேனியம் 60 மடங்கு அவர்கள் அதை செறிவூட்டி வைத்திருக்கிறார்கள். ஸோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள் கிட்டத்தட்ட 408 கிலோகிராம் இருக்கு. 2023 83% செறிவூட்டப்பட்ட தன்மை அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுது. 2023 அமெரிக்கர்கள் ஈரானியர்கள் நினைத்தால் இன்னும் 2 வாரத்தில், ஓரிரு வாரங்களில் அவர்களால் இதை அணு ஆயுதமாக மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னா, போன வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சு. அந்த தீர்மானத்தை அதில் வந்து மெஜாரிட்டி, பெரும்பான்மையானவர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். சீனா, ரஷ்யா, இன்னும் சில நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன. ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேறியது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள், அமெரிக்கா, மேலை நாடுகள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றின தீர்மானம். அந்த தீர்மானத்தில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுச்சுன்னா, எங்களோடு அவர்கள் ஒப்புக்கொண்டபடி நடக்கவில்லை, அதற்கு மாறாகத்தான் ஈரானியர்கள் நடக்கிறாங்கன்ட்டு இந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை அது நிறைவேற்றுச்சு. போன வியாழக்கிழமை அது நிறைவேற்றின அடுத்த நாள் தான் இந்த தாக்குதல் தொடங்குச்சு. அதனால் 10 அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட ஒரு வன்மையும் ஆற்றலும் இருக்குது. அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர்களை எங்களால் தாக்கவே முடியாது. அவர்களுக்குள் வலிமையான, ஆமாம், அவர்கள் அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் நினைக்குது. அவர்கள் ஜென்ம பகைவர்கள். சரிதானா? அதனால் இது வந்து ஒரு ப்ரீஎம்டிவ், இது தற்காப்பு தடுப்பு முயற்சி. இது ஏற்கனவே ஈராக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க, முன்னாடி வந்து சிரியாவில், லெபனானில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பது நமக்கு தெரியல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டர் 90 மீட்டர் கீழே இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அடித்ததில் நட்டான்ஸில் அங்கே வந்து அவர்கள் சில சென்ட்ரிஃபியூஜெல்லாம் கூட வந்துட்டு, சென்ட்ரிஃபியூஜ்ன்றது அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட், அதுதான் இந்த யுரேனியத்தை வந்து தூய்மைப்படுத்துவது. அது எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அவ்வளவு அதை ஆயுதமாக்குறதுக்கு உங்களுக்கு வசதி. 90% தூய்மை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம்.
அது அணுகுண்டா நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு ஒரு வாரம் 2 வாரம் தான் தேவைப்படும் அவர்களுக்கு அப்படின்றது தான் உலக அளவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களுடைய கணிப்பு. அதை அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அவர்கள். அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகளும் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதிலும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவோட நடந்த பேச்சுவார்த்தைகள் 5 சுற்று நடந்திருக்கு. 6வது சுற்று போன ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு. அதில் ஒருவேளை ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னா நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் பின்னாடி. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் இந்த ஈரானியர்கள் அவர்கள் இந்த அணுகுண்டை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. அந்த பயணத்தை நம்ம இப்போ தடுக்கலைன்னா பின்னாடி தடுக்கிறது சிரமம் அப்படின்ட்டு இஸ்ரேலியர்களுடைய கணிப்புனால இது என்னைக்கும் நடந்திருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் அமெரிக்கா தடுத்ததுனால இது நடக்கலை. இப்போ அமெரிக்கா தடுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. மாற்றி மாற்றி பேசுகிறார் அதிபர் ட்ரம்ப். ஏன்னா அவர் தொடக்கத்தில் நாங்கள் இதில் தொடர்பு இல்லை, ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் அது நடந்துச்சு அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்னு சொன்னார் இந்த தாக்குதலை. அதற்கு பிறகு ஈரானும் இஸ்ரேலும் வெகு விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு வருவார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் சொன்னார், இதை இந்த பாரசீக பேரரசு அழிந்துவிடும், இருக்கும்போதே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் வேகமாக அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பாரசீக பேரரசு நீங்கள் உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசு வெற்றி கொண்டதுனால தான் அலெக்சாண்டருக்கு கிரேட்னு பேர், அலெக்சாண்டர் தி கிரேட். அந்த காலத்தில் அலெக்சாண்டர் கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தினுடைய அரசன் டாரியஸ் 3வது டாரியஸை வென்றான். அதனால தான் அவன் மிகப்பெரிய வெற்றியாளன் அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அவன். ஸோ அந்த பாரசீக பேரரசு காணாத போயிடும், அதனால் நீங்கள் காப்பாற்றிக்கங்கன்னு சொன்னார். நேற்று ஒரு ட்வீட்டில் தெஹ்ரானில் இருக்க குடிகள் எல்லாம், தெஹ்ரானில் குடியிருப்பவர்கள் எல்லாம் வெளியேறிடணும் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அதனால் அமெரிக்கர்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி எதுவும் செய்யவில்லை, ஒஃபென்சிவாக எதுவும் பண்ணலை. அவர்கள் அப்படி பண்ணால் ஒழிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முழுமையாக தகர்க்க முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலியர்களுக்கு வேறு உபாயங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில பேரும் இருக்காங்க. இஸ்ரேலிய வல்லுநர்களே அப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்றுனா அமெரிக்கா முன்னாடி வந்துடுது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே சார், அதோட பின்னணி என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுதான் சொல்கிறேன் நான், 70களிலிருந்து அவர்களுக்குள் ஒரு பெரிய நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கு. இஸ்ரேலை முதல் அங்கீகாரம் செய்ததே அமெரிக்கர்கள் தான். அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு முகிழ்த்திருக்க முடியாது. மேலை நாடுகள், குறிப்பாக பிரிட்டிஷ், அதற்கு பிறகு மிக மையமாக அமெரிக்க உதவியோடு இஸ்ரேல் தோன்றியது தொடக்கத்தில். அதனால் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ரேலியர்கள் அவர்கள் புலம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் பல பேர் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். அவர்கள் பொதுவெளியில் மிக பொறுப்பான, மிக தலைமை பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க, லாயர்ஸாக இருக்காங்க. பெரிய அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்தில் இஸ்ரேலியர்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலை மைய கிழக்கு நாடுகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டும் என்றால் அதற்கு இஸ்ரேல் பலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறது. 2 நாடுகள் ரொம்ப பலமாக இருக்கணும்னு நினைக்குது. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று இஸ்ரேல். ஓகே. ஸோ இந்த 2 நாடுகள் கிட்டேயும் பெரிய நட்பாக அமெரிக்கா தொடர்ந்து இருந்து வந்திருக்கு இந்த 50-70 ஆண்டுகளில். குறிப்பாக இஸ்ரேல் 2-3 முறை அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கின்றன. அந்த தாக்குதல்களின் போதெல்லாம் இஸ்ரேல் தன்னை காப்பாற்றி கொண்டது. 3வது முறை அந்த தாக்குதல் நடந்தபொழுது அமெரிக்க உதவியோடு இஸ்ரேல் தன்னை காப்பாற்றி கொண்டது. அதனால் இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு. அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய வியப்பு இந்த இஸ்ரேலியர்கள் மேல். இஸ்ரேலியர்கள் தொழில்நுட்பத்தில், அறிவியலில், போர் தந்திரத்தில், அதுக்கப்புறம் நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸில் முதன்மையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மொசாட் என்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி 9 சயின்டிஸ்ட்ஸை கொண்டுட்டாங்க இந்த தாக்குதலில். 3 பெரிய இராணுவ தளபதிகளையும் மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களையும் வீழ்த்தி விட்டார்கள். ஸோ அவர்களால் ப்ரெசிஷன் அவ்வளவு, அவர்கள் ஈரானுடைய நர்வ் சென்டர்னு சொல்லக்கூடிய
ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அங்கெல்லாமே அவர்கள் வந்து ஒற்றர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களுக்கு யாரை நம்புவது என்று ஈரானியர்களுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் கண்டு எல்லாரும் வியப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்கர்கள் அதெல்லாம் அதனால இஸ்ரேலோட ஒரு நட்பு எப்பவும் இருந்திருக்கு. அது ஒரு ரொம்ப குட்டி நாடு. அது அந்த நாட்டை சுற்றி வந்து நிறைய எதிரிகள் இருக்காங்க. அமெரிக்க உதவியோட அந்த எதிரிகளில் 2-3 பேர் இப்போ நட்பாக இருக்காங்க. ஒன்று ஜோர்டன், இன்னொன்று ஈஜிப்ட். இந்த தாக்குதல் நடந்ததற்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஹெஸ்பொல்லா, அப்புறம் ஹமாஸ், இவர்கள் 2 பேருமே பலமிழந்து இருக்கிற நேரம் அது. அவர்களை ஏறக்குறைய இஸ்ரேலியர்கள் ஏறக்குறைய வென்று விட்டார்கள்னு சொல்லலாம். அவர்கள் ரொம்ப பலமிழந்து இருக்கிறார்கள். அவர்கள் பழைய பலத்தோடு இருந்திருந்தால் இந்த தாக்குதல் நடந்திருக்குமானால் அவர்களும் தாக்கியிருப்பாங்க இஸ்ரேலை, ஈரானும் தாக்கியிருக்கோம். இந்த தாக்குதல்கள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கோம். இஸ்ரேலுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தகராறு நடந்த போது பல மாதங்களுக்கு முன்பாக ஈரான்ல இருந்து வந்த அத்தனை ஏவுகணைகளையும் இஸ்ரேல் தடுத்துருச்சு அமெரிக்க உதவியோட. இந்த காரணங்களால ஈரான் பலமிழந்து இருக்கிறதா அது கணிச்சதுனால இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இப்போ ஈரான் வந்து அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான பணிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல சார், அது எதுக்காக அவங்க வந்து அதை பண்றாங்க? அது அவங்க தற்காப்புக்காக. எதற்கு வடகொரியா அணுகுண்டை வச்சிருக்கோ, எதற்கு நம்ம பாகிஸ்தான் எதற்காக வச்சிருக்காங்களோ அதே காரணத்துக்காக. நீங்க அணுகுண்டு வச்சுட்டா உங்களை யார் தாக்குவா? இன்னைக்கு ரஷ்யாவோட வந்து ரஷ்யாவை தாக்குறதுக்கு நிறைய பேர் தயங்குறதுக்கு காரணம் என்ன? அது ஒரு அணுசக்தி. அது அணு ஆயுத சக்தியா இருக்கிறதுனால அதை தாக்குறதுக்கு தயங்குறோம். இதே வந்து யுக்ரைன் ஒரு அணு ஆயுத சக்தியா இருந்திருந்தா இந்த ரஷ்ய தாக்குதல் நடந்திருக்குமா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. இப்போ வடகொரியாவை தாக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அணு ஆயுத சக்தி. அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்துதான் அவர்களை வழிக்கு கொண்டு வர. ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலுவான கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னா அந்த அணு ஆயுதத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அணு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தி விடுவார்களோ பயம் இருக்கிறாங்க. இதுல இந்தியா வந்து 2 பக்கமும் இருக்காங்க சார். இஸ்ரேலோட நம்ம வந்து நல்ல நட்பு இருக்கு, ஈரானோடய நம்மளுக்கு நல்ல நட்பு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்தியா எந்த மாதிரி நிலைப்பாட்டு எடுக்க போறாங்க? இல்லை, நம்ம 2 பேரையுமே நம்ம ரொம்ப ஈரானோட நம்ம வழமையா மரபு ரீதியா வந்து ஈரானியர்கள் நமக்கு நண்பர்கள். அவங்க மேல பொருளாதார தடைகள் எவ்வளவோ இருந்து கூட நம்ம அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்கர்கள் எவ்வளவோ அதை விரும்பலை நாம் அவர்கள்ட்ட எண்ணெய் வாங்குறத, இருந்தாலும் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்தும் எண்ணெய் வாங்குறோம். அதையும் அமெரிக்கர்கள் விரும்பலை. நாம் எப்போவுமே நம்ம ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை வச்சுருப்போம். நம்முடைய நலன் தான் அதில் முக்கியம். எல்லா நாடுகளும் அப்படித்தான் செயல்படும். அதனால் நமக்கு பெரிய தோழர்களோ நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தோழன் நமக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரும் கிடையாது. இந்த ஒரு 20 ஆண்டுகள் கிளின்டன் வந்த பிறகு அமெரிக்காவோட ஒரு நல்ல உறவு நமக்கு இருக்குது. இஸ்ரேலோட நமக்கு ஒரு 25-30 ஆண்டுகளாக நமக்கு வந்து பயங்கரவாதம் ஒரு சிக்கலாக தொடங்கின பிறகு அவர்களுடைய பயங்கரவாத எதிர்ப்புல அவர்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள். அதனால் அவர்களோட நாம் வந்து முதல் முறையாக ராஜாங்க உறவை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். சிந்தூர் ஆபரேஷன் வரைக்குமே அவங்க கொடுத்த அந்த நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஏவுகணைகளை முறியடிக்கிறதுக்கு நம்ம மிசைல்ஸ் நமக்கு யூஸ் ஆகிருக்கு. ட்ரோன்ஸ் அங்கே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்களும் நமக்கு நண்பர்கள். ஆனால் ஈரானியர்கள் தான் ரொம்ப நாளாக நமக்கு நண்பர்களாக இருப்பவர்கள். நாம் 2 பேர்கிட்டையும் என்ன சொல்ல போகிறோம்? இது நிறுத்திடணும், நீங்கள் டீஎஸ்கலேட் பண்ணணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு இந்த ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஈரானோட ஒரு 6 நாடுகள் சேர்ந்து, ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சேர்ந்து 2015 ஒபாமா நிர்வாகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் 20% அப்போ வந்து தூய்மைப்படுத்திட்டு இருந்துச்சு ஈரான். அதை 3.6க்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஈரான் ஒத்துக்குச்சு. இது 2015. 2018 ட்ரம்ப் வந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து இது ரொம்ப மோசமான ஒப்பந்தம், இது ஈரானுடைய அணு ஆயுத தேடலை வந்து நிறுத்தாது, இது மிக மோசம் அவர் பயன்படுத்தின வார்த்தை, அதனால் இதிலிருந்து நான் வெளியே வந்துடுறேன்ட்டார். அன்னைக்கு 20% அவங்க தூய்மைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை 3.6 கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுலேருந்து இவர் வெளியே வந்த உடனே
ஈரான் இன்னைக்கு 2018 அவர் வெளியே வராரு, இன்னைக்கு 2025, இன்னைக்கு 60% தூய்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. முன்ன இருந்தது காட்டிலும் நிறைய யுரேனியம் வச்சிருக்காங்க. அவர்களால் 10 அணுகுண்டுகளை செய்ய முடியும் அப்படின்றதான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியிலிருந்து உலகத்தில் உள்ள அணு ஆயுத வல்லுநர்கள் வரைக்கும் வச்சிருக்கிற ஒரு முடிவு. அதை நடந்துடக்கூடாது. அது வந்து அவர்களால் ஒரு குண்டு செய்யறதுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆகாதான். ஓகே. அதனால இப்போ அடிக்கலைன்னா அவர்கள் அந்த எப்பயுமே வீழ்த்த முடியாத அளவுக்கு போயிடுவாங்க ஈரான். குண்டு இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் பயன்படுத்திடுவாங்களோன்ற ஒரு அச்சம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் இப்போ நடந்துச்சு. அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இருக்க உறவு வந்துட்டு நான் சொன்னபடியே வரலாற்று ரீதியான ஒரு உறவு. அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நாடே தோன்றி இருக்காது. அவர்கள் சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் மத்திய கிழக்கில் ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டுமானால் இவை இரண்டும் நட்போடு இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், இணக்கமாக. அவர்கள் 2 பேருக்கும் உறவு இல்லை. அந்த உறவை ஏற்படுத்த அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஃபாக்ஸில் வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யா பேசுகிறப்ப வந்து 2 டைம் வந்து ட்ரம்ப்பை வந்து அசாசினேட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்கிறாரு சார். இதோட பின்னணி என்ன? இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு கம்ப்ளீட் முட்டாள்தனமான ஒரு முயற்சி. ஈரான் ஒரு அமெரிக்க முன்னாள் அதிபரை நீங்கள் அசாசினேட் பண்ணிட்டீங்க, படுகொலை பண்ணிட்டீங்கன்னா ஈரான் என்ன இருக்குமா? என்ன நடக்கும் அதற்கு பிறகு? அதனால் அது 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 உண்மையாக இருக்குமான்னு தெரியல. ஆல்தோ FBI இதை பற்றி பேசியிருக்கு 2020. இதற்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை பற்றி அமெரிக்க துறைகளே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கு. அமெரிக்கர்களை கொல்வதற்கு ஈரானியர்கள் திட்டமிடுகிறார்கள் அப்படின்ட்டு. அமெரிக்க அதிபரை கொல்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் படிக்கலை இதுவரை. பட் ஆனால் அவர் சொல்கிறவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் தானே? இல்லை, அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து அமெரிக்கா இந்த போரில் தன்னோடு சேர்ந்துட்டா அவருக்கு பெரிய வலு வந்துடும். இந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் அவருக்கு வேணும். அதை அவங்களை எப்படியாவது அவர் கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு. ட்ரம்ப் வந்து 2 விதமான ஒரு மனநிலையில் இருக்காரு. அவர் இந்த போரில் நீங்கள் தலையிடாதீங்க, இது நமக்கு வேண்டவே வேண்டாம், இதில் தலையிட்டோம்னா நமக்கு அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும், அமெரிக்க உடல்கள், இறந்து போன உடல்கள் நம் நாட்டிற்கு திரும்பி வரும், பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், ஈரானியர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, நம்முடைய ஃபெசிலிட்டிஸ், நம்முடைய அமெரிக்க சாதாரண குடிமக்கள் இவர்கள் எல்லாருமே அவர்கள் தாக்குவார்கள். இந்த பேச்சுக்கே நம்ம போக வேண்டாம். ஒரு குறைந்தபட்ச அளவு அவர்களுக்கு என்ன உதவி பண்ணணும், அவர்கள் தற்காப்புக்கு என்ன உதவி பண்ணணும், அங்கிருந்து வருகிற ஏவுகணைகளை தடுப்பது, அதற்கு என்ன உதவி பண்ணணும், அவ்வளவு பண்ணா போறோம். இஸ்ரேல் ஆச்சு, ஈரான் ஆச்சு, நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வரணும்னு மட்டும்தான் நீங்க சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ட்ரம்ப் பக்கத்துல. அதனால தான் அவர் இன்னும் பெரிய அவர் ஒரு நாள் வந்து இது எக்ஸலண்ட்ன்றாரு, ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு வந்து இன்னும் 2 பேருன்றாரு, ஒரு நாள் வந்து இந்த பாரசீக பேரரசு காணாமல் போய்விடும், உடனே நீங்க முடிவெடுக்கலைனா அப்படின்றாரு, இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு, நேற்று வந்து தெஹ்ரான்ல இருக்கவர்கள்லாம் வெளியேறிடணுன்றாரு. அதனால அவருக்கு வந்து இன்னும் சரியா, அப்புறம் நேற்று G7 மீட்டிங்ல இருந்து அந்த சந்திப்புல இருந்து அவர் புறப்பட்டு திரும்பி போயிட்டார் வாஷிங்டனுக்கு. அதனால அவருக்கு அவர் மனதில் இது பெரிய ஒரு சிக்கலாக எழுந்திருக்கிறது. இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா இது தப்பா போச்சுன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு எண்ணெய் விலையெல்லாம் தாறுமாறா உலகம் முழுக்க ஏறிடும், பணவீக்கம் வந்துடும், எல்லா நாடுகளுமே ஓவரால் பாதிக்கப்படும். கண்டிப்பா. அதற்கு பிறகு இந்த போர் வந்து பரவுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதாவது சில பேர் ஈரான் தரப்புலையும் சில பேர் அந்த தரப்புலையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஈரான் அந்த அளவுக்கு பலமாக இல்லை. அது வந்து தன்னுடைய கௌரவத்தை சப்போர்ட்டுக்கு போவாங்கல்ல. இல்லை, ரஷ்யாவும் பெரிய பலத்தோடலாம் இல்லை, அவர்கள் பண்ண முடியாது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, புட்டினும் ட்ரம்ப்பும் பேசியிருக்காங்க. அவர்கள் 2 பேரும் பேசியிருக்காங்க. அதில் புட்டின் வந்து நான் தலையிட தயாராக இருக்கேன், பேச்சுவார்த்தைக்கு ஒரு அமைதி கொண்டு வரணும்னா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த முயற்சிகளும் நடக்கும். பல நாடுகள் அந்த முயற்சியிலலாம் இருக்காங்க. இப்போ ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவுடைய அரசரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பல முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் தன்னுடைய இலக்கை அடையும் வரை, அதாவது இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணக்கூடிய எந்த நடவடிக்கையும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடும் ஈரானுடைய இந்த அணு ஆயுத முயற்சியை. சரிதானா? 1 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஈரான் இதை தொடங்கலாம் வேணும்னா. அந்த 1 வருஷத்துக்குள்ள ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்துருமானால் நிரந்தர தீர்வு வந்துடும். அப்படி வரலன்னு வச்சுக்கோ, இந்த இஸ்ரேலியர்கள்
அதை முழுமையாக நிர்மூலமாக்குற வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கள் வேற என்ன உபாயம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய பார்வையை முன் வச்சிங்க. உங்கள் கருத்திற்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார்.